மாதம் 7 நாள் 27 ஞாயிற்றுக்கிழமை மே 10, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் 122 பேர் சந்திப்பு. புதிய பார்வை, புதிய நம்பிக்கை. சென்னையில் மே 10 ஞாயிற்றுக்கிழமையன்று தியாகராயா நகர் பக்ரீத் சாலையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளி டேக் ஆடிட்டோரியத்தில் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் 75வது துறையான மாற்றுத்திறனாளிகள் துறையின் சென்னை சந்திப்பு நடைபெற்றது. பரவலாக சென்னை நெடுகிலுமிருந்து 122 பேர் கலந்து கொண்டனர். அதில் தாயுள்ளம் அமைப்பின் நிறுவனர் நாகதாஸ் அனைவரையும் வரவேற்றார். தமிழக மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் நல்லூர் வட்டம் கௌதம் இந்த சந்திப்பின் அவசியம் பற்றி பேசினார். நிகழ்ச்சியினை கின்னஸ் சாதனையாளர் சென்னை மாணிக்க மாணவர் துறையின் பொறுப்பாளர் ஓவிய சேனா தொகுத்து வழங்கினார். அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு அவர்களின் கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய சிந்தனையையும் புதிய நம்பிக்கையையும் அளித்தது. அன்பு அவர்கள் முன்வைத்த கேள்விகள்: தாம் மாற்றுத்திறனாளியாக இருப்பினும் பிறர்க்கு உதவியாக இருப்பவர்கள் யார்? தன்னம்பிக்கையோடு தம்மை மேம்படுத்திக் கொண்டவர்கள் யார்? சாதனையாளர்களாக திகழ்பவர்கள் யார்? போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர்களது தன்னம்பிக்கை, சாதனைகள் வெளிப்பட்டதை காண முடிந்தது. அன்பு அவர்களை தொடர்ந்து ஆய்க்குடி அமர்சேவா சங்கத்தின் செயலாளர் சங்கர்ராமன் அவர்கள் அமர்சேவா சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள், நல்லூர் வட்டம் ஆகியவை பற்றி விரிவாக பேசினார். உடல் உறுப்புகளில் குறையுள்ளவர்கள் தங்களை மாற்றுத்திறனாளிகள் என நிரூபித்து வருகின்றனர். ஆனால் உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியாக இருந்தும் எண்ணங்கள் சரியாக இல்லாமல் ஊனமுற்றவர்களாக சமூகத்தில் வாழ்ந்து வருவதே சமூக அவலங்களுக்கெல்லாம் காரணம். அந்த அவலங்களை போக்கி நற்சமூகத்தை கட்டமைக்க மாற்றுத்திறனாளிகளான நம்மால் முடியும் என்று பேசினார். செல்வா அவர்களின் மகிழ்ச்சி உரை. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி பற்றிய பின்னூட்டத்தில் பலர் நல்லூர் வட்டத்தில் பொறுப்பேற்று தங்கள் பகுதிகளில் வாரந்தோறும் சந்தித்து மக்களை ஒருங்கிணைக்கவும் மாதந்தோறும் சென்னை அளவில் சந்திக்க தயாராய் இருப்பதாகவும் தெரிவித்தனர். பிறகு அனைவருக்கும் சுவையான உணவிற்கு சென்னை வடபழனி நல்லூர் வட்டத்தின் பிரமுகர் மற்றும் ஏவிஎம் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளருமான வேலு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட வளர்ச்சிக்கு உரமாய் அமைந்த இல்லம் தேடி உள்ளம் நாடி. நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு, காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர், மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் தவமணி மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் காஞ்சிபுரத்தில் 8ஆம் வகுப்பு சென்றிருக்கும் மாணிக்க மாணவி தீனலட்சுமி, 11ஆம் வகுப்பு சென்றிருக்கும் மாணிக்க மாணவி மஞ்சு மணிமித்ரா, 11ஆம் வகுப்பு சென்றிருக்கும் மாணிக்க மாணவர் முகுந்தன், 9ஆம் வகுப்பு சென்றிருக்கும் மாணிக்க மாணவர் துஷ்யந்தன் மற்றும் பாரம்பரிய உணவு தயாரிப்பாளரான செல்வமேகலை அவர்களின் 3 பிள்ளைகள் சமீபத்தில் ஆய்க்குடி அமர்சேவா சங்கத்தில் நடைபெற்ற மாணிக்க மாணவர் முகாமில் கலந்து கொண்டனர். அவர்களையும் அவர்களது இல்லம் சென்று சந்தித்தனர். இந்த பயணத்தில் மாணிக்க மாணவர் முகுந்தன் இல்லத்தில் அவரது தாயாரும் அரசு துறை பணியாளருமான ஊரக வளர்ச்சித்துறை உதவியாளர் கற்பகம் அவர்கள் மிகுந்த அன்புடன் உணவு தயாரித்து 7வது சுவையான அன்பையும் கலந்து மதிய உணவாக அளித்தது குறிப்பிடத்தக்கது. இப்பயணத்தில் காஞ்சிபுரம் மின்சாரத்துறையில் நேர்மையான அதிகாரியாக பணியாற்றி வரும் அனந்த பத்மநாப சிவம் அவர்களின் சந்திப்பு. அடுத்து காஞ்சிபுரத்தில் பிரம்மாண்டமான பச்சையப்பா சில்க்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பிரபு அவர்களை சந்திக்க சென்றபோது அன்போடு வரவேற்றார். பிறகு அவரது அலுவலக அறையில் பேசிக் கொண்டிருந்த போது காஞ்சிபுரத்தை மேன்மைப்படுத்துவதற்காக காஞ்சிபுரம் பிரமுகர்களை ஒருங்கிணைத்து செயல்பட ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தின் முத்தாய்ப்பாக இருந்தது என்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.